இப்போ நம்ம வந்து செக்குடு எப்படி போட்டு வரைகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்மளை வந்து கண்ணு கரெக்டான நேரத்தில் வருதா, கரெக்டான நேரத்துக்கு வருதா, மூக்கு கரெக்டான நேரத்துக்கு வருதா, வாய் கரெக்டான நேரத்துக்கு வருதா அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சொல்ல முடியாது, துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இது செக்குடு போட்டுக்கணும் அப்படின்னா, லைன் பண்ணிக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ட்ராயிங்கே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வரையலாம். தப்பே இருக்காது. உங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, மற்றவங்க ஃபோட்டோ இருந்தாலும் சரி, யார் ஃபோட்டோ இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரையலாம். நம்ம லைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு செக்குடு எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பேப்பரில் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் இமேஜில் போட்டு காட்டுறேன். ஒரு படம் வரி போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து இந்த கார்னர் பண்ணிங்க. இந்த கார்னரில் எந்த கார்னரில் அந்த கார்னர் பண்ணிங்க. இப்போது பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த இமேஜில் எத்தனை பாக்ஸ் போடுறோம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போது இந்த லைன் பண்ணிங்க. அந்த லைனில் ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், 2 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. எத்தனை சென்டிமீட்டர்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், எத்தனை இன்ச்சாகவும் அதை மாற்றிக்கலாம். என்ன ஒருனா ஸ்கொயராக இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒரு ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கணும். ஸ்கொயராக இருந்தாலே அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இமேஜ் ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய செக்குடெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அவுட் ஆகும் படம். அப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன செக்குடாக போட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படம் வந்து எப்போவுமே அவுட் ஆகாது. அப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஒரு படத்துக்கு 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கொயருக்கு 2 சென்டிமீட்ரு கணக்கு பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க, 2 சென்டிமீட்ரு அவுட்டரில் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி எங்கே ஆரம்பிச்சிங்களோ இந்த ஸ்கொயர் பண்ணோம், அதே சேம் பிளேஸ் வந்து கீழே அதே போல் எந்த ரேஞ்சுக்கு வச்சிங்களோ அதே ரேஞ்சுக்கு இங்கே வச்சு அதே போல் மார்க் பண்ணோம். நீங்கள் 2 சென்டிமீட்டர் வச்சு இங்கேயும் மார்க் பண்ணோம். மிஸ் ஆகக்கூடாது எந்த காரணத்தொட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு படம் வேறு லெவலில் வரையலாம். உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆகிடும், நம்ம வேறு லெவலில் வரைகிறோம், நல்லா வரைகிறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் வந்து வச்சுமல்ல, அதே போல் இந்த பக்கம் நம்ம எந்த இடத்த ஃபாலோ பண்ண போகிறோமோ அதே 2 சென்டிமீட்டருக்கு பேஸ் பண்ணோம். அதே 2 சென்டிமீட்டர் தான் வைக்கணும், மாற்றக்கூடாது. உங்களுக்கு இமேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லைட்டாக பண்ணிங்க ஸ்கெட்சை. இமேஜ் பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து டார்க்காக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சென்டிமீட்டர். எப்பவுமே இமேஜ் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிற இமேஜ் எடுத்துங்க. சரியில்லை அப்படின்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு இது பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எது எங்கே வருது அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம். இப்போ லைன் பண்ண போகிறோம். இப்போ பென்சிலில் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல, அதனால் பென் ஒன்று எடுத்துக்கணும். பென் எடுத்து ஓகே. இப்போ எங்கெங்கே மார்க் பண்ணமோ அந்த நேராக அதுக்கு நேராக இருக்கிற மார்க்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக துல்லியமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மார்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இமேஜ் யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்க்காது, நீங்கள் பென்சிலில் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணிங்க, எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த லைன் லாஸ்ட் லைன் வந்து பண்ணலாம், பண்ணாமே விடலாம். ஏன்னா லாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து நம்ம இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டாக பண்ணுறோம் நம்ம. கவனி. நீங்கள் எப்போவுமே இதையே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வரிய ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, அது மாதிரி பாக்ஸ் பண்ணாத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது வந்து தேவைப்பட்ட மட்டும் முக்கியமான இடத்துல இம்பார்ட்டண்டான இடம், எனக்கு இது இந்த இமேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் வந்து பர்ஃபெக்டாக வரையணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஸ்கொயர் பண்ணி வரீங்க. எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிக்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிங்க. முக்கியமான இடத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பர்ஃபெக்டாக வரைப்பறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இது பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 போட்டுங்க. 1 2 3 4 5 6. இப்போ இந்த பக்கம் 6 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்க கூடாது 1 2 3. இப்போ கிராஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் ஸ்கூலில், அதே தான் இதுவும். அப்போ இங்கே 1 இருக்குதுல்ல, அதே 2 3 4 5 6 7 8. இந்த பக்கம் 6 ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் 8 ஸ்கொயர் இருக்குது. அப்போது இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற பேப்பரில் நீங்கள் வரைய போகிற பேப்பரில் இதே போல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு இங்கே 1 2 3, அப்போ 3க்கு மேலே இந்த லைன்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அப்போது 1 2 3 3 1 2 3 இந்த இடத்துல 3க்கு 3 இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். இந்த பாக்ஸில் துல்லியமாக என்ன இருக்கோ அதை மட்டும் இந்த பாக்ஸில் வரையணும், இந்த பாக்ஸில் வரையணும், இந்த பாக்ஸில் வரையணும். அதுபோல் ஒவ்வொரு பாக்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வரைஞ்சாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ராயிங் கிடைக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டி இருக்குது அப்படின்னா, வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் இந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது, என்னால் கரெக்டாக அது கெஸ் பண்ணி வரைய முடியல அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ எந்த இடத்துக்கு எக்ஸ் மாதிரி லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குதோ, கஷ்டமாக இருக்குதோ, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இதுவும் இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வரையறதுக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு வேறு வழி இருக்குதுன்னா இருக்குது. அதுக்கான வழி என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ் லைன் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம எங்கே உனக்கு அந்த இடம் தேவைப்படுதோ, கஷ்டமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் நீ ஒரு லைன்ஸ் ஒன்று பண்ணிக்கோ, இந்த சைட் லைன்ஸ் பண்ணிக்கோ. அப்போது இங்கே ஒரு அடுத்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வருது, அதை மட்டும் பண்ணிக்கோ. அப்போ இங்கேருந்து அடுத்த லைன் எங்கே வருது, இந்த இடத்துக்கு இதை மட்டும் பண்ணிக்கோ. அடுத்தது இங்கே எடுத்துக்கோ, அடுத்தது இந்த லைன் பண்ணிக்கோ. அப்போது இந்த லிப்ஸாண்ட நோஸாண்ட ஐயாண்ட பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இந்த கிராஸ் வந்துச்சு. அப்போ இந்த கிராஸும் பண்ணணும் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு வியூ கிடைக்கும், வரையறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து இந்த கண்ணாடி இங்கேயோ முடிக்க விடாது. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் இருக்கல. அப்போது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த லைன் எங்கே பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ், ஏன்னா லிப்ஸுடைய லைன்ஸ் இருக்குல்ல இங்கே இருக்குதுல்ல, அதை பண்ணிங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராயிங் வந்து மிஸ் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க.
இந்த ஹேர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு எடுத்துங்க, இதையும் எடுத்துங்க. இப்போ இங்கே மட்டும் கூட செய்துனா போதும், ஏன்னா ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இப்போது இந்த இடம் வரையறதுக்கு இப்போ எல்லாமே கிராஸ் ஆகிடுச்சு, எக்ஸ் மாரியாக வந்துடுச்சு, அதுக்குள்ளே கரெக்டாக அந்த வரையறதுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சு. இப்போ எனக்கு இந்த லிப்ஸு கொஞ்சம் லைன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக இல்லை, கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, எடுக்க முடியல, இந்த இடம் கேப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிராஸ் இருக்குதுல்ல, எக்ஸ் கிராஸு, அந்த இடத்த இது மட்டும் எந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதோ அங்கே ஒரு சின்ன கிராஸ் ஒன்று போட்டுங்க. அப்போ இந்த இடம் எனக்கு கஷ்டமாக தெரியுது அப்படின்னா இந்த கிராஸ் அந்த லைன்ஸ் மட்டும் பண்ணிங்க. அந்த இடம் மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது இங்கேயும் எனக்கு கொஞ்சம் ஒரு லைன் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன்ஸ் ஒன்று பண்ணிங்க, இந்த இடத்துல ஒரு லைன்ஸ் ஒன்று பண்ணிங்க. இந்த லைன்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. எப்போவுமே வந்து உங்கள் ட்ராயிங் வந்து 100% வந்து ஒர்க்கிங்கில் லைன் ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஷேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷேடிங் கிளாஸ் வந்து நான் தனியாக எடுத்திருப்பேன், அந்த கிளாஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், பாருங்கள். சரிங்களா?